Next, prove that the following identities where the angles involved are acute angles for which the expressions are defined. First problem. Solution. First subdivision. LHS எடுத்துக்கலாம். LHS என்ன கொடுத்திருக்காங்க? cosecant theta minus cot theta the whole square ஆ? சரி, RHS எடுத்துக்கலாம். நீங்க LHS எடுத்தும் ப்ரூவ் பண்ணலாம். நான் RHS எடுக்க போறேன். So RHS implies RHS எடுத்து LHS ப்ரூவ் பண்ண போறோம். அப்போ 1 minus cos theta by 1 plus cos theta வா? காஞ்சுகேட் எடுக்கலாம். 1 minus cos theta by 1 minus cos theta equal to 1 minus cos theta the whole square. ஏன்னா a minus b into a minus b கீழே a plus b into a minus b ஃபார்மேட்ல இருக்குது. அப்போ a square minus b square. அப்போ a minus b the whole square 1 minus 2 cos theta plus cos square theta by sin square theta. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கொசிகன்ஸ் தீட்டா மைனஸ் காட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் வேணுமா? அப்போது இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து எப்படி வரும்? கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 இன்ட்டு கொசிகன் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவா? ஓ, இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா 1 by sin square theta minus 2 into 1 by sin theta into cos theta by sin theta into plus cos square theta by sin square theta. இப்படி எழுதலாமா இந்த இதை? அப்போ எழுதணும் அப்படின்னா 1 by sin square theta is cosecant square theta minus 2 into cosecant theta 1 by sin theta is cosecant theta into cot theta plus cot square theta. அப்போ இது வந்துருச்சா? இந்த எக்ஸ்பேன்ஷன் தான் இதோட ஷார்ட் ஃபார்மா? இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இதுவா? இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் இதுவா? அப்போ cosecant theta minus cot theta the whole square. நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணலாம். இப்படி வருமா? அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இப்படி போங்க நீங்க. அதாவது எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணோம்னா இதுலேருந்து இப்படியே கொண்டு போயிட்டீங்கன்னா வந்துடும் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன். cos a by 1 plus a sin a plus 1 plus sin a by cos a equal to 2 secant. இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரி பொறுத்தளவில் எதில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும் இதுல. அதனால எல்ஹெச்எஸ் நீங்க எடுத்து ப்ரூவ் பண்ணுங்க. அப்போ cos a by 1 plus sin a இருக்குது. ஓ, எல்சிஎம் எடுத்துக்கலாம் கீழே. இப்போ cos a into 1 plus sin a. எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும்? cos square a plus 1 plus sin a the whole square equal to. இப்போ cos square a plus 1 plus sin square a plus 2 sin a divided by cos a plus sin a into cos a. இங்கே cos square a இருக்குது, இங்கே sin square a இருக்குது. அது ஒன்றா மாறுமா? இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா மாறும். அப்போ 1 ப்ளஸ் இந்த 1 எழுதிக்கிறேன் நான். இந்த 1 ப்ளஸ் 2 sin a. இதில் cos a காமனாக இருக்கா? வெளியே எடுத்துடலாமா? அப்போ cos a நான் வெளியே எடுக்கிறேன். இன்சைட் த ப்ராக்கெட் 1 ப்ளஸ் sin a. மேலே 2 ப்ளஸ் 2 sin a by cos a into 1 plus sin a. இங்கே மேலே 2 காமனாக இருக்கா? அப்போ 2 வெளியே எடுத்துடலாம். இப்போ 2 into 1 plus sin a by cos a into 1 plus sin a. இது கேன்சல் ஆகிடும். அப்போ 2 by cos a equal to 2 into secant a. Next, third subdivision. Tan theta by 1 minus cot theta plus cot theta by 1 minus tan theta equal to 1 plus secant theta into cosecant theta. ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் த எக்ஸ்பிரஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் sin theta அண்ட் cos theta. அப்போது எல்லாத்துக்கும் நம்ம வந்து sin by cos அப்ளை பண்ணணும். அப்போ tan LHS எடுக்கிறோம். LHS implies ஓ sin theta by cos theta by 1 minus cos theta by sin theta plus cos theta by sin theta
by 1 minus sin theta by cos theta equal to sin theta by cos theta by sin theta minus cos theta by sin theta plus cos theta by sin theta by cos theta minus sin theta by cos theta. Which implies sin theta by cos theta into இந்த sin theta மேல போயிருமா? by மேல போயிரும். அப்போ டினாமினேட்டர்ல sin theta minus cos theta plus இங்க வந்து sin theta minus cos theta இருக்குது. இங்க cos theta minus sin theta இருக்குது. இப்போ இத வந்து sin theta minus cos thetaவா மாத்தணும் அப்படின்னா மைனஸ வெளிய எடுத்துரலாமா? அப்போ நான் மைனஸ வெளிய எடுக்கிறேன். அப்போ மைனஸ வெளிய எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் cos theta by sin theta into reciprocal cos theta by sin theta minus cos theta வருமா? அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்சிஎம் இந்த போல எடுத்துக்கோங்க. நமக்கு எல்சிஎம் என்ன வரும்? sin theta into cos theta into sin theta minus cos theta. அப்ப இங்க sin theta இல்ல, இங்க cos theta இல்ல. மீதி டேர்ம்லாம் இருக்கா? அப்போ sin ஏற்கனவே sin ஸ்கொயர் இருக்குது. அப்ப இது sin கியூபா மாறும். இங்க cos ஸ்கொயர் இருக்குது. அப்போ cos கியூபா மாறும். இங்க ஃபார்முலா அப்ளை பண்றோம். a கியூப் மைனஸ் b கியூப் ஈக்குவல் டு ஃபார்முலா எல்லாம் படிச்சுக்கோங்க. a மைனஸ் b இன்டூ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் ab அல்லது a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். ஏன்னா நாங்க sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 வரணும் இல்லையா? அதனால இப்படி கொண்டு வந்திருக்கேன் ஃபார்முலா. எப்படினாலும் எழுதிக்கலாம் நீங்க பாருங்க. இப்போ a ஈக்குவல் டு sin தீட்டா, b ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்ப a கியூப். அப்ப a மைனஸ் b இன்டூ sin theta minus cos theta into the term sin square theta plus cos square theta plus sin theta into cos theta divided by the term denominator term cos theta into sin theta minus cos theta. இது 1 மாறிடுமா? இது கேன்சல் ஆயிடும். இது 1 மாறும். இப்போ 1 plus sin theta into cos theta by sin theta into cos theta. பிரிச்சு எழுதிக்கலாமா? இப்போ 1 by sin theta into cos theta plus sin theta into cos theta divided by sin theta into cos theta. இது கேன்சல் ஆயிடும். That is equal to 1 by sin theta is cosecant theta. இது plus 1 போடணும் நம்ம. Into secant theta 1 by cos theta is secant theta plus 1. இப்போ 1 plus secant theta into cosecant theta வந்துருச்சா? Next fourth subdivision. 1 plus secant a by secant a equal to sin square a by 1 minus cos a. Simplify LHS and RHS separately. Solution. LHS எடுத்துக்கோங்க. இப்போ 1 plus secant a க்கு நான் cos a போடுறேன். 1 by cos a. 1 by cos a. That is equal to cos a plus 1 by cos a into cos a ன்னு வருதா? இது கேன்சல் ஆயிரும். அப்போ 1 plus cos a. இப்போ சிம்பிளிஃபை LHS and RHS செப்பரேட்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படி தனித்தனியா கண்டுபிடிக்காம நம்ம ஒண்ணு போல கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க 1 plus cos a வந்திருக்கா? இதுலேருந்து நான் RHS கொண்டு வரட்டுமா? 1 plus cos a மேலேயும் கீழேயும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா காஞ்சுகேட் மேலே இதோட காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்றேன். அடுத்த ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துடும். ஓ இது 1 plus a plus b into a minus b ஃபார்மேட்ல இருக்கா? ஓ 1 minus cos square a by 1 minus cos a. So sin square a by 1 minus cos a. வந்துருச்சா ஆன்சர்? தனித்தனியா நம்ம எடுக்காம இதுல இருந்தும் கொண்டு வந்துடலாம். 1 plus cos a நான் என்ன பண்றேன்? இதோட காஞ்சுகேட் எடுத்து நான் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் RHS எடுக்கலாம். RHS வந்து sin square a by
அப்போ ஆர்ஹெச்எஸ் வந்து 1 பிளஸ் இ காஸ் ஏன்னு ப்ரூவ் பண்ணணும். அதனால தான் சிம்ப்ளிஃபை எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் செப்பரேட்லின்னு குடுத்துருக்காங்க. இப்படியும் ப்ரூவ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இதுலருந்து இத கொண்டு வந்து அப்படியே ப்ரூவ் பண்ணிறலாம் டைரக்ட். அப்போ சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஏ ஈக்குவல் டூ சைன் ஸ்கொயர் ஏ ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவா? பை 1 மைனஸ் காஸ் ஏ. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? அப்போ 1 பிளஸ் காஸ் ஏ இன்டூ 1 மைனஸ் காஸ் ஏ பை 1 மைனஸ் காஸ் ஏ. கேன்சல் ஆயிருச்சு. இங்க 1 பிளஸ் காஸ் ஏ இருக்குது. 1 பிளஸ் காஸ் ஏ இருக்குது. தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டூ ஆர்ஹெச்எஸ். இப்படியும் ப்ரூவ் பண்ணலாம். இல்ல இப்படியும் நீங்க ப்ரூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் cos A minus sin A plus 1 divided by cos A plus sin A minus 1 equal to cosecant A plus cot A. Using the identity cosecant square A equal to 1 plus cot square A. So solution. என்ன பண்றோம்? மேலேயும் கீழேயும் sin A ஆல டிவைட் பண்றோம். ஏன்னா நமக்கு cosecant and cot வேணும் அதனால. இப்போ cos A by sin A minus sin A by sin A plus 1 by sin A by cos A by sin A plus sin A by sin A minus 1 by sin A equal to இது வந்து cot A இல்லையா? cot A minus 1 plus cosecant A by cot A plus 1 minus cosecant A. இப்போ கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ cot A plus cosecant A minus 1 divided by cot A minus cosecant A plus 1. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 1 இருக்கு இல்லையா? cot square A minus cosecant square A equal to minus 1. இந்த மைனஸ் 1க்கு பதிலா நான் cot square A minus cosecant square A போட போறேன். ஏன்னா நமக்கு cosecant A plus cot A வருது. அதனால நம்ம இந்த மாதிரி அப்ளை. அப்போ cot A plus cosecant A இந்த இடத்துல நான் மைனஸ் 1க்கே நான் இத அப்ளை பண்றேன். அதனால இந்த இடத்துல பிளஸ் வரும். ஓகேவா? ஏன்னா மைனஸ் 1க்கே நான் அப்ளை பண்றேன். அதனால இங்க பிளஸ் போட்டுக்கோங்க. இப்போ பிளஸ் போட்டுட்டு cot ஸ்கொயர் A மைனஸ் cosecant ஸ்கொயர் A. இது என்ன ஃபார்முலா? டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். cot A மைனஸ் cosecant A பிளஸ் 1. இது A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயரா? அப்போ cot A பிளஸ் cosecant A பிளஸ் cot A plus cosecant A into cot A minus cosecant A divided by denominator term cot A minus cosecant A plus 1. இப்போ இதுல காமன் டேர்ம் என்ன? இங்க காமன் டேர்ம் cot A plus cosecant A இருக்குது. இங்க காமன் டேர்ம் cot A plus cosecant A இருக்குது. நான் வெளிய எடுத்துறேன். இப்போ cot A plus cosecant A வ வெளிய எடுத்தோம் அப்படின்னா இங்க 1 வந்துருமா? 1 பிளஸ் இங்க cot A minus cosecant A வருது. டினாமினேட்டர்ல cot A minus cosecant A plus 1. ஓ இதுவும் கேன்சல் ஆயிடுமா? இங்க 1 இருக்குது, பிளஸ் தான் இருக்குது. எல்லாமே பிளஸ். கரெக்ட்டா இருக்குது அந்த பிளஸ் மைனஸ்லாம். அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும். இப்ப நமக்கு cot A plus cosecant A கிடைக்கும். Next is sixth problem. Root of 1 plus e sin A into root of 1 plus sin A by 1 minus sin A. Proof. இப்போ எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணலாம். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கான்ஜுகேட் எடுத்து ப்ரூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி டெர்ம்ஸ் இருந்து. sin A by 1 minus sin A into கான்ஜுகேட் எடுத்தோம்னா 1 plus sin A by 1 plus sin A of 1 plus sin A the whole square by 1 minus sin square A. 1 plus sin A the whole square இருக்கா? அப்ப ரூட்டுக்கு வெளியே எடுத்தோம் அப்படின்னா 1 plus sin A வா கிடைக்கும்.
இது என்ன ஆகும் அப்டின்னா, காஸ் ஸ்கொயர் ஏவா? இப்ப வெளிய எடுத்தோம்னா காஸ் ஏ. இப்போ நமக்கு சீக்கன்ட் ஏ வேணும். ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா இந்த டெர்ம? 1 பை காஸ் ஏ பிளஸ் சைன் ஏ பை காஸ் ஏ ஈக்குவல் டூ சீக்கன்ட் ஏ பிளஸ் டான் ஏ. நெக்ஸ்ட் 7th ப்ராப்ளம். sin theta minus 2 sin cube theta divided by 2 cos cube theta minus cos theta equal to tan theta. Proof. LHS implies. அப்போ இந்த sin thetaவ நம்ம வெளிய எடுக்கலாம். sin theta into 1 minus 2 sin square thetaவா மாறிருமா? ஏன்னா ஒரு sin theta நம்ம வெளிய எடுத்துட்டோம். கீழ cos theta வெளிய எடுக்கலாமா? இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா tan thetaவா வந்துருச்சு நம்ம. அப்ப இத வந்து நம்ம கேன்சல் பண்ணி அந்த மாரி கொண்டு வரணும். பார்க்கலாம். இப்போ cos ஸ்கொயர் 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 வருதா? இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவ நம்ம எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இருக்கு இல்லையா? காஸ் தீட்டா இன்டூ 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இன்டூ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இது டான் தீட்டாவா மாறிடுது. இப்போ மேல 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த 2ஆல உள்ள மல்டிப்ளை பண்றேன். மைனஸ் 1. 2 மைனஸ் 1 1ஆ மாறிரும். மேல உள்ளத அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 2 இங்க -1 இருக்குது. அப்போ 1ஆ மாறும். 2 - 1 1 -2 sin ஸ்கொயர். இப்ப இது கேன்சல் ஆயிடுமா? அப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. tan தீட்டா. நெக்ஸ்ட் 8th ப்ராப்ளம். sin A plus cosecant A the whole square plus cos A plus secant A the whole square equal to 7 plus tan square A plus cot square A. அப்போ ப்ரூஃப். நம்ம என்ன பண்றோம்னா LHSல இருந்து RHS கொண்டு வர போறோம். அப்போ sin A பிளஸ் இத வந்து 1 by sin A ன்னு எழுதிக்கலாம். cos A plus 1 by cos A the whole square. அப்ப A plus B the whole square ஃபார்மேட்டா? அப்போ sin square A plus 1 by sin square A plus 2 into sin A by sin A plus cos square A plus 1 by cos square A plus 2 into cos A into 1 by cos A. நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். A plus B the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணி இத எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இத கலெக்ட் பண்ணி எழுதிக்கலாமா? sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இது 1ஆ மாறிரும். இது கேன்சல் ஆகி 2 கிடைக்கும். இப்ப இங்க 2. அதே மாரி இது கேன்சல் பண்ணோம் 2 கிடைக்கும். இங்க 2 வந்து. மீதி டேர்ம் என்னென்ன டேர்ம் இருக்கோ அப்படியே எழுதிக்கலாம். மீதி டேர்ம் 1 பை sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது. பிளஸ் 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் A இருக்குது. இப்போ 3 பிளஸ் 5 வந்துருச்சா? இது என்ன 1 பை sin ஸ்கொயர் இஸ் கொசிக்கன்ட் ஸ்கொயர். பிளஸ் இது வந்து சீக்கன்ட் ஸ்கொயர். 5 பிளஸ் cosecant square in terms of cot na 1 plus cot square A plus secant square 1 plus tan square A. ஓ 5 இருக்குது 1. 5 plus 1 6 6 plus 1 7 plus cot square A plus tan square A. ப்ரூவ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் 9th ப்ராப்ளம். LHS எடுத்து நம்ம RHS ப்ரூவ் பண்ண போறோம். சிம்பிளிஃபை LHS அண்ட் RHS குடுத்திருக்காங்க. அப்ப செப்பரேட்டா நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓ ப்ரூஃப். அப்ப கொசிக்கன்ட் A LHS இம்ப்ளைஸ். அப்போ 1 by sin A மைனஸ் sin A இன்டூ இது வந்து 1 by cos A மைனஸ் cos A equal to இப்போ 1 மைனஸ் sin ஸ்கொயர் A by sin A to 1 மைனஸ் cos ஸ்கொயர் A by cos A. அப்ப
அப்போ இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இருக்கு இல்லையா? அது வந்து காஸ் ஸ்கொயர் ஏ. இது வந்து சைன் ஸ்கொயர் ஏவா? பை காஸ் ஏ. சைன் ஏ பை காஸ் ஏ வருமா? இது கேன்சல் ஆயிடும். அப்போ சைன் ஏ பை காஸ் ஏ. சாரி, சைன் ஏ இன்டு காஸ் ஏ. காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. இங்க சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது. மேல சைன் ஏ இன்டு இது எல்ஹெச்எஸ்லேருந்து கிடைச்சது. இப்போ ஆர்ஹெச்எஸ் எடுத்து அதுவும் சைன் ஏ காஸ் ஏன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ 1 பை ஆர்ஹெச்எஸ் இம்ப்ளைஸ் tan ஏ பிளஸ் காட் ஏ ஈக்குவல் டு இப்போ 1 பை சைன் ஏ பை காஸ் ஏ பிளஸ் காஸ் ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு மேலே சைன் ஏ காஸ் ஏ மேலே கொண்டு போயிட்டு கீழே எல்சிஎம் எடுத்திருக்கோம் இல்லையா? இப்போ சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் இது வந்து 1 மாறிடுமா? இப்போ சைன் ஏ இன்ட்டு நம்மளோட ஆன்சர். இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச். நெக்ஸ்ட் 10th ப்ராப்ளம் 1 பிளஸ் tan ஸ்கொயர் ஏ பை 1 பிளஸ் காட் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு தனித்தனியாக நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்து த ஹோல் ஸ்கொயர். இது ஈக்குவல் டு இது, இது ஈக்குவல் டு இதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓ ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் டேர்ம். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் டேர்ம் எடுத்து இதை ப்ரூவ் பண்ணிக்கலாம் tan ஸ்கொயர்னு. இப்போ 1 பிளஸ் tan ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? tan ஸ்கொயர் பை 1 காட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது சீக்கண்ட் ஸ்கொயர். இது cosecant square. Secant square is 1 by cos square A. Cosecant square is 1 by sin square A. இது மேலே போச்சு அப்படின்னா sin square A by cos square A equal to tan square A. வந்துருச்சா? நெக்ஸ்ட் செகண்ட் எல்ஹெச்எஸ் டேர்ம் எடுக்கிறோம். அதாவது மிடில் டேர்ம். ஓ 1 மைனஸ் tan theta, sorry tan A the whole, tan A 1 minus tan A by 1 minus cot A the whole square. So 1 minus tan A divided by 1 minus 1 by tan A. 1 minus tan A by tan A minus 1 into இது tan square A வா மாறி இங்க போயிருமா? அப்போ இது whole square இல்லையா? 1 minus tan A by tan A minus 1 by tan square A இருக்கு இல்லையா? அதை நான் தனியாக போட்டுட்டேன். இந்த டேர்முக்கு தனி ஸ்கொயர், இந்த டேர்முக்கு தனி ஸ்கொயர் போட்டிருக்கேன். அப்போ இதுலேருந்து மைனஸை வெளியே எடுத்துட்டா நமக்கு 1 மைனஸ் tan A வருமா? இப்போ 1 மைனஸ் tan A by minus 1 minus of 1 minus tan A the whole square into tan square A. இது கேன்சல் ஆயிடுமா? இங்க minus 1 the whole square is minus whole square, minus into minus plus மாறிடுமா? அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாமே 1 மாறும். இப்போ tan square A. நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நான் எக்ஸாம் டிப்ஸ் கொடுப்பேன், பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.